எதிர்க்கட்சிகளின் தொடர் முழக்கத்தால் மக்களவை, மாநிலங்களவைகள் பிற்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் டார்வின் வழங்க கேட்கலாம். மக்களவை மற்றும் மாநிலங்களுடைய அமர்வு என்பது இன்று காலை 11 மணி அளவில் தொடங்கியது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இன்று இந்த அவை கூடியவுடனாக அவையில் இருந்த உறுப்பினர்கள் பல்வேறு விவகாரங்களை எழுப்பி முழக்கங்கள் எழுப்பியிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியான யஷ்வந்த் வர்மா வீட்டில் இருந்து கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டது தொடர்பாக ஒரு விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கிய கோரிக்கையாக இருந்தது. அதே வேளையில் தமிழகத்தை சேர்ந்த தமிழக எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் தொகுதி மறுவரை பிரச்சனையே விவாதம் நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே பலமுறை நோட்டீஸ் வழங்கப்பட்டும் இதுவரைக்கும் அந்த விவாதம் என்பது நடத்தப்படவில்லை. எனவே அதற்கான விவாதத்தை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த அனுமதி என்பது மறுக்கப்பட்டதை தொடர்ந்து எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவையில் அமளியில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக விவாதம் நடத்த வேண்டும், குறிப்பாக டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியுடைய வீட்டில் இருந்து கைப்பற்றப்பட்ட பணம் தொடர்பான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று முழக்கங்கள் தொடர்ச்சியாக எழுப்பியிருந்தார்கள். அப்போது மக்களவையை பொறுத்த வரைக்கும் மக்களவையில் சபாநாயகரான ஓம் பிர்லா அனைத்து உறுப்பினர்களும் அவரவர் இருக்கைக்கு சென்று அமருமாறு அறிவுறுத்தல் வழங்கினார். குறிப்பாக கையில் பதாகையை ஏற்றி முழக்கத்தை எழுப்பி வந்த எம்பிக்களை நோக்கி அவர் கூறியது என்னவென்றால், இதுபோன்று பதாகைகளை வைத்து முழக்கங்கள் எழுப்பினால் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை எச்சரிக்கையாக வைத்திருந்தார். இருப்பினும் எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக தங்களுக்கு விவாதம் நடத்தப்பட வேண்டும், குறிப்பாக இந்த விவகாரங்கள் தொடர்பாகவும் தொடர்ச்சியான விவாதம் நடத்தப்பட வேண்டும், அதற்கான மறுப்பு என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிற நிலையில் தாங்கள் இதுபோன்று போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் அறிவித்து தொடர் முழக்கத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இதனால் மக்களவை மற்றும் மாநிலங்களுடைய அவை நடவடிக்கைகள் என்பது தொடர்ந்து நடத்த முடியாமல் இருப்பதன் காரணமாக மக்களவை மற்றும் மாநிலங்களின் இரு அவைகளும் 12 மணி வரை ஒத்திவிட்டதாக அவைத் தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.